ஆண்டவரே எங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் கர்த்தாவை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே நமக்கு சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா. கருணை பிதாவே கல்வாரி அன்பேயா, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. கருணை பிதாவே கல்வாரி அன்பேயா, உம்மை அல்லால் எனக்காரும் இல்லை. இந்த உலகத்தில் உண்மை எல்லாம் எங்களாரும் இல்லை. ஆமாட்டவரே கருணை பிதாவே கல்வாரி அன்பே, உண்மை எல்லாமல் எங்களுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லப்பா. ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூடவே இருக்கிற தேவன். ஆண்டவரே ஆண்டவரே நமக்கு சூத்திர உலகம் ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை பயன்படுத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இதுவரை மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன் இலை தாண்டினேன். நன்றி நன்றி ஐயா. நன்றி சுவாமி, நன்றி துதிக்கிறோமாப்பா. அனுகூலமான துணையுமானீங்கப்பா. அபிஷேகத்தினால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த ஈவுக்காக நன்றி ராஜா. திருவிழுக்காக நன்றி ராஜா. உங்களுடைய கருணைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ராஜா. ஜெயிக்க வைத்ததுக்காக நன்றி ராஜா. இதுவரை நடத்தி ஆண்டவரே எல்லா நெருக்கத்திலையும் நீங்க எங்களோடு கூட இருந்ததை நாங்கள் காண செய்தீரே நன்றி ராஜா. நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது கிருபை. இந்த கிருபைக்காக நாளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பேசுவீராக. எங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதலில். கர்த்தர் நீதிமானை பசியினால் வருட விட மாட்டார், துன்மார்க்கனுடைய பொருளையோ அகற்றி விடுகிறார். சோமக்கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்கிறவனோ லட்சை உண்டாக்குகிற மகன். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், துன்மார்க்குடைய பெயரோ அழிந்து போகும். இறுதியில் நாணம் உள்ளவன் கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறான். நீதிமானுடைய வாய் ஜீவ உண்டு, கொடுமையோ துன்மார்க்குடைய வாயை அடைக்கும். 16 நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும், துன்மார்க்குடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். 20 நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. 21 நீதிமானுடைய அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியீனத்தினால் மாளுவார்கள். 24 காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். 25 கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அசிவாரம் உள்ளவன். 28 நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்குடைய அபேட்சையோ அழியும். 30
நீதிமான் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்க பூமியில் வசிப்பதில்லை. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும், மாறுபாடுள்ள நாவும் அறுப்புண்டு போம். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும், துன்மார்க்குடைய வாயோ மாறுபாடு உள்ளது. வாசித்த வேத பகுதியில அநேக இடங்கள்ல இந்த ஒரு அதிகாரத்துல இவ்வளவு நீதிமான்கள் வந்திருக்குன்னா இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீதிமான் நீதிமான் நீதிமான். யார் நீதிமான்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நீதிமான் யார்? நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். அவன் பனைமரம் போல செலுத்திடுவான், கேதுரு மரம் போல வளருவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான். அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஏற்கனவே நீதிமான் கிடையாது, நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு ஒருவர் தான் நீதிமான், அவர் ஒருத்தர் தான். அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்? ஒரு பாவம் செய்யாத, எல்லளவு கூட பாவம் இல்லாதவர் என் மேல இருந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அப்ப அவர் எனக்குள்ளதை ஏற்றுக்கொண்டார்னா நான் அவருடைய திருப்பினால இரக்கத்தினால நீதிமானாக்கப்பட்டு அல்லேலூயா. என் மேல ஒரு சுமை இருந்தது, ஒரு நுகம் இருந்தது. அந்த நுகத்தை என்னுடைய தாய் தந்தையர் அந்த பொறுப்பை அவங்க எடுத்து அவங்க நீக்கிட்டாங்கன்னா நான் என்ன ஆயிடுவேன்? விடுவிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அந்த சுமையில இருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன். என் மேல ஒரு வியாதி இருக்கு, அந்த வியாதி என்னை விட்டு நீங்கிட்டுனா என்ன ஆயிடுவேன்னா சுகமாயிடுவேன். என் மேல ஒரு சிறையிருப்பு இருக்கு, நான் விடுவிக்கப்பட்டேன்னா அந்த சிறையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். அது போல இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு மேலையும் என்ன இருந்துச்சு? ஆதாம் ஏவாள் செய்த அந்த ரத்தத்துல பாவம் இருந்தது, கீழ்ப்படியாமைங்கிற பாவம் இருந்தது. அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு ஸ்திரீ நிமித்தமாக இந்த உலகத்துல என்ன வந்துச்சு? பாவம் பிறந்தது. தேவன் புசிக்க கூடாது என்று சொன்ன மீறி கீழ்ப்படியாமனாலே இந்த உலகத்திலே பாவம் பிறந்தது. அவளும் புசித்தால், தன்னுடைய கணவனுக்கும் புசிக்க கொடுத்தாள். அவருடைய சந்ததி எல்லாமே கீழ்ப்படியாமல் சந்ததியாய் மாறியது. அப்ப முழு மனித குலமே அந்த பரிசுத்தத்திலிருந்து வழி விலகி போனபடினாலே, தூர ஆலோசனைக்கு இடம் கொடுத்தபடினாலே, நெத்தி வேர்வை நிலத்துல விழுந்து பாடுபட வேண்டியதாக இருந்தது. தோட்டத்துக்கு புறம்பாக பாவத்தின் தண்டனையாக மரணத்தை சுமக்க வேண்டியதாக இருந்தது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் தண்டனை மரணம். அப்போ இந்த மரணங்கிற சுமை ஒவ்வொரு மனிதர் மேலே இருந்தது. இந்த மனு குலத்துல எல்லாருக்கும் முடிவு மரணம். இந்த மரணத்தை ஜெயமாக விழுங்குவதற்கு, நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்வதற்கு, இந்த இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடி கொடுப்பதற்கு நாம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை வளர்ந்ததா இருக்கு. ரத்த சிந்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆகவே அந்த நாட்கள்ல என்னென்ன பாவம் செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் போய் பலி செலுத்துவாங்க. பெரிய பாவம் செய்தவங்க ஆட்டுக்கு கொண்டு போய் பலி செலுத்தி, புறாக்களை பலி செலுத்துவாங்க, விலங்குகளை பலி செலுத்தி ரத்தத்தினாலே மூடுவாங்க. ஆகவே பாவம் பெருக 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 இந்த பலி செலுத்துவதும் பெருகி ரத்த ஆறுதான் ஓடுதே தவிர பாவத்துல இருந்து யாருமே மீட்படையல. ஆகவே நம்மை படைத்தவர்
தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க முடியாது. எப்படி ஒரு ஸ்திரீயின் ஸ்திரீயிடத்திலிருந்து பாவம் இந்த உலகத்துல பிறந்ததோ, அந்த பாவத்தை நீக்க ஒரு கண் ஸ்திரீயின் வயிற்றிலே குழந்தையாக அவதரித்து ரட்சகராக இயேசு பிறந்தார். அவர் ஏன் ஒரு ஸ்திரீயை தேர்ந்தெடுத்தார்? இந்த உலகத்துல பாவம் ஒரு ஸ்திரீ நிமித்தமாக பிறந்தது. அதை போக்க ஒரு ஸ்திரீயினுடைய வயிற்றிலே யோசேப்பை அறிவதற்கு முன்பாக பரிசுத்தம் உள்ள தேவாதி தேவன் மனு உருக்கொண்டு மனிதனாக அவதரித்தார். அந்த குழந்தை பேர் இயேசு. அவர் யோசேப்பினால் உண்டானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே கண்ணின் வயிற்றிலே உருவெடுத்து பிறந்தார். ஆகவே அவர் பரிசுத்தம் உள்ளவர், எழில கூட பாவம் இல்லாதவர். அந்த ஒரே ஒரு ரட்சகர் இயேசுவை விசுவாசிகள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் நீதிமானாக்கப்படுவார்கள். யோவான் 1 சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் அவர்களுக்கு மீட்பு, நித்திய காலம் அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கியம். மரணத்தை ஜெயமாக விளங்கினவர் இயேசு. மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி உயிர் திறந்த ஆண்டவர் இயேசு. ஆகவே எப்பப்பெல்லாம் நம்ம போய் ஆண்டவரே இயேசுவேன்னு சொல்லி போறோமோ அப்பப்பெல்லாம் நான் கழுவப்படுறேன், சுத்திகரிக்கப்படுறேன். ரத்தமோ மாற்று ரத்தமோ கோடி ரத்தமோ தேவையில்ல. இயேசுவின் ரத்தத்தை நான் விசுவாசிக்கும் போது எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார். அப்படி தழும்புலால் குணமாகறேன்னு எப்பெல்லாம் நான் அறிக்கை செய்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் அதை விசுவாசிக்கிறேன், அப்பெல்லாம் நான் நீதிமானாக்கப்படுகிறேன். அதனாலதான் அந்த ரத்தத்தின் அடையாளமாகிய அந்த நெத்தியில அடையாளம் வேண்டாம், நிலைக்கால்களை ரத்தத்தை பூச வேண்டாம், நீ எந்த பலிபீடத்துல போய் பலி செலுத்த வேண்டாம், ஆடு பாடு கோடி ஒன்று பலி செலுத்த வேண்டாம். இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக பலியானார். இந்த ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு தந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் என்னை விசுவாசிக்கிறவன் மெய் பலனை சந்தரிப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பழிப்பான். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயின. அப்போ ஒரு பிராயச்சித்தம் தேவையில்ல, ஒரு பரிகாரம் தேவையில்ல. இயேசு எனக்காக பிராயச்சித்தமானார், இயேசு எனக்காக பலியானார். இதை கண்டு கொண்டவர்கள் நீதிமான். இந்த நீதிமான இந்த நீதிமானை மாறுவதற்கு நம்ம என்ன விளைகிற செஞ்சணும்? இயேசு எனக்காக மரித்தார், என்னை தேடி வந்தார், அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், அப்பொழுதே நீதிமான். அந்த நீதிமான்களுடைய ஜெபம் மிகுந்த, அந்த நீதிமான்கள் ஒரு பட்டணத்துல இருந்தானா ஒரு நீதிமான் இருந்தா கூட அந்த பட்டணம் காக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நீதிமானுடைய சிறப்பு மேல் ஆசீர்வாதம், நீதிமானுடைய பேர் புகழ் பெற்று விளங்கும், நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனம், நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், நீதிமானம் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும், நீதிமானம் நிச்சய அஸ்திபாரம் உள்ளவன், நீதிமான் நம்பிக்கை மகிழ்ச்சி, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படும், நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும், பசியினால் வரத்த விடார். அப்போ ஆண்டவர் நீதிமான்களை எப்படி வைத்திருக்கிறார்? ஆண்டவரே இவ்வளவு பெரிய மேன்மையை, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆண்டவரை விசுவாசித்த மட்டும் எனக்கு போதும், என் ஜெபம் மிகுந்த பலனாக இருக்கு. பார்க்கிறோம் லூக்கா 18வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருந்து படித்து பாருங்க, 9ல இருந்து படிங்க. லூக்கா 9ல இருந்து படிங்க சிஸ்டர். நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் நாயக்காரன். பாப்பா படி.
பரிசையை நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உண்மை சொத்திருக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதியத்தில் எல்லாம் தசம்பாவம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என்னில் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். ஆமென், ஆமென். இங்க நம்ம பார்க்கிறோம், நான் ஒரு நீதிமான் நினைச்சு மற்றவங்க அற்பமா நினைக்கிற சிலரை குறித்து ஆண்டவர் உண்மையை சொன்னார். நீதிமான் சொல்லிட்டு நம்ம மற்றவங்களும் அற்பமா நினைக்க கூடாது. ஜெபிக்கும் போது ஒருத்தன் சொல்றான், நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் செய்யல, நான் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவன், நான் 2 நேரம் உபவாசிக்கிறேன், நான் தசம்பா கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி ஜெபிக்கிறான், தன்னுடைய பெருமையில சொல்றான். இன்னொருத்தன் தூரத்துல நின்று தன் கண்களை ஏறெடுத்து வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல், பாவியாக என் மேல் கிருபையாக இருந்தான். அப்போ அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனா தன் வீட்டுக்கு திரும்பி போனான். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அப்போ தாழ்வு ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். சிங்காசனத்துக்கு புறப்பட்டு வருகிற ஒரு நதி மேட்டின்மையான இடத்துக்கு போமா, தாழ்மையான இடத்துக்கு போமா? தாழ்மையான இடத்துக்கு தான் போகும். எவ்வளவு தாழ்மையா இருக்கோமோ அவ்வளவு தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா. இப்போ மேன்மை பாராட்ட எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இருப்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. பெருமைக்கு தேவனை ஏற்று நிற்கிறார், கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்போ அவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு திரும்பி போறான். அல்லேலூயா. அதே மாதிரி லூக்கா 23ஆம் அதிகாரம் இருக்குல்ல, லூக்கா 23ஆம் அதிகாரம் 29வது வசனம் 39ஆம் வசனம். லூக்கா 23. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. 29. இதோ மலைகள் பாக்கியவதிகள் 39 சார். 39 தான் படிச்சேன். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவர் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை செல்லும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் பாவிகள், கல்வாரி சிலுவையில அறையப்பட்டவர்கள். உண்மையாகவே அந்த சிலுவையில் தண்டனைக்கு பாத்திரவான்கள். அதுல ஒருத்தனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருத்தன் சொல்றான், நீ கிறிஸ்துவான உன்னை என்னையும் ரசித்துக்கொள்ளுன்னு சொல்லி திமிரா பேசுறான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்று நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும் என்று சொல்லி ஜெபித்தான். அந்த ஜெபத்துக்கு என்ன பலனும் கிடைச்சது? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அந்த மனம் மாற்றத்தை பார்க்கிறோம். அந்த ஒரு இன்னும் மற்ற கல்வன் நான் யாரு, நான் எவ்வளவு பெரிய பாவிங்கிறத உணர்ந்தான். ஆண்டவர் யாரு, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்கிறத பார்த்தான். நம்முடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்யறான். அவர் பாவம் இல்லாதவர் சொல்லி அவன் அறிக்கை செய்யறான். அவரை விசுவாசிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு சின்ன ஜெபம் பண்றான். ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைக்கிறேன், நான் என்னுடைய நீதினால அங்க வர முடியாது ஆண்டவரே, நான் அந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது. ராஜ்யத்தில் வரும்போது அடியை நினைச்சிடலாம். ஒருவேளை
அப்படி இதை கெஞ்சுகிற ஜெபம். ஹalleluya. இந்த ஜெபத்தை எத்தனையோ சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, நான் உங்க ரைட் ஹேண்ட்ல இருப்பேன், நான் லெஃப்ட்ல இருப்பேன்னு சொல்லி சீட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. கூட இருந்த சீடர்கள். ஆண்டவர் சொன்னாரு, எதுக்கு போய் சண்டை போட்டீங்க அந்த டைம்ல, அது அருளப்படும்னாரு. கடைசியில அவரோடு கூட ஊழியம் செய்த, அவரோடு கூட இரவும் பகலும் ஊழியத்துல நடந்த 3 வருஷம் அவரோடு கூட பயணித்தவர்களுக்கு இந்த இடம் கிடைக்கல. கடைசி நேரத்துல ஒரு நாள், கடைசி வாழ்க்கையில கடைசி நொடி பொழுது வரை பாவத்துல இருந்தவன் ஒரு சின்ன ஜெபம் அவனை தேவனோடு கூட சிங்காசனத்துல பரதேசில அவரோடு கூட அலையில அமர செய்யுது. தாழ்மையான ஜெபம் எப்படிப்பட்டது? அல்லேலூயா. ஜெபத்துல சமூகத்துல உண்மையாய் கூப்பிடும் ஜெபம், உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். மாய்மாரக்காரருடைய ஜெபத்தை ஆண்டவர் அருவருக்கிறார். தேவனுடைய சமூகத்துல நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் அப்படியே அல்லேலூயா. நீதிமான் செய்யும் ஜெபம் மிகுந்த பலனுள்ளதா இருக்குது. தானியேல் ஜெபம் பண்ண தொடங்கும் போதே அவனுக்கு பதில் கிடைக்குது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிறேன். 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகப்படுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். இங்கே ஒரு ஜெபத்தினை பார்க்கிறேன். இந்த இடத்துல கொடிய வேதனை, கொடிய வேதனை, பிசாசினால் கொடிய வேதனை, அவனுடைய மகள் படுற வேதனையை பார்த்து ஆண்டு இடத்துல வருகிறா. வந்து பின்தொடர்ந்து போறான், விசுவாசத்தோடு போறான். அவன் நடந்து பின்னால ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு வரதை பார்த்துக்கும் போது அந்த சீடர்களுக்கு இறக்கம் உண்டாகுது. இவளை அனுப்பிவிடும், நம்மளை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறாள, டெய்லி ஜபிக்கிறாள, நம்ம கூட்டத்துல இவ்வளவு விசுவாசமா நம்ம கிட்ட வந்து நிக்கிறாள அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரோடு கூட ஊழியம் செய்கிற சீடர்களுக்கு இறக்கம் வருது. ஆனா அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு நாய் போன்ற வாழ்க்கை வாழ்றான். நாய்கள் சாப்பிட்டு கத்தும், அதுக்கப்புறம் மறுபடியும் திங்க. நாய் போன்ற வாழ்க்கை. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கை ஜெபிப்பாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு திரும்ப மாட்டாங்க. மனசுக்கு கேட்ட கனி இருக்காது, அதே பாவ வாழ்க்கையில இருந்துட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கானானிய ஸ்திரீ. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, காணாமல் போன ஆடாகிய என் வீட்டுல உள்ள என்னுடைய பிள்ளைகள் காணாமல் போன, தொலைந்து போன ஆடைதான் தேடி வந்தனே தவிர இந்த மாதிரி பட்ட காரியங்கள் இல்லைன்னு சொல்லும்போது அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அந்த பணிந்து கொண்டதை உடனே ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இவ்வளவு பணிந்து ஜெபிக்கிறோம், ஆனா நாய்க்குட்டின்னு நம்மள சொல்றாரு, நீ பாவின்னு சொல்றாரு, நீ இப்படி அசுத்தமா இருக்கன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்படல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் அந்த நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று. அப்போ சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை உணர்த்தும் போது, நான் அப்படிலாம் கிடையாது, நான் நீதிமான்னு சொல்லிட்டு நிக்கல, நான் பரிசுத்தம், நான் ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருக்கல. ஆமா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் சில குறைகள் இருக்குது, நைட்டின்மைகள் இருக்குது, பிடிவாதம் இருக்குது, என்னால அந்த அளவுக்கு என்னால தாழ்த்த முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருக்கலாம். நான் போன்ற டக்குனதை மறுபடியும் நான் திங்கிறவனா காணப்படுறேன், மறுபடியும் நான் விழுந்து எந்திக்கிறவனா இருக்கிறேன். இப்படிப்பட்ட மீதங்கள் என் வாழ்க்கையில இருக்குது. ஆமா ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் அந்த நாய்க்குட்டிகள்
தங்கள் எஜமான் மேஜிலிருந்து விழுகிற துணிக்களை தின்னுமே என்றார். ஏசு அவளுக்கு பிரயோசனமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமான. சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆமா ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி அதை விட நான் ஆண்டவரே என்று சொல்லி பின்தொடர்கிறான் ஆண்டவர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் பெரியது, நீ விரும்புறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரே அப்ப தாழ்மைக்கு ஒரு பெரிய கிருபை இருக்கு, இறக்க இருக்கு. ஆண்டவரே, ரசத்தினால கஷ்டப்பட்ட நீதிமான், வெளியேறப்பட்ட இறக்கத்துக்காக நன்றி. அல்லேலூயா. நீங்க எங்களை தேடிதான் வந்தீங்க, எங்களை நேசிச்சுதான் வந்தீங்க, எங்களை ரட்சிக்கத்தான் வந்தீங்க. எங்களுக்காக நாங்க எங்க சரீரத்தை காயப்படுத்தி என்னெல்லாமோ புண்ணிய காரியங்களை செய்து நாங்க பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொல்லி பிரயாசப்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரமாக நீர் தன்னையே ஜீவபடியா ஒப்பு கொடுத்தீங்களே, அதை நாங்க உணர்ந்தவர்களாக, அதை நாங்க விசுவாசிக்கிறவங்களாக நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு எங்க கண்களை திறந்துருங்க. நாங்க பிரயாசப்படாதபடி, இந்த பாதையில போய் அந்த பாதையில போய் நம்ம அடைஞ்சிடலாம்னு சொல்லி அலையாதபடி, ஆண்டவராக உங்களுடைய பாதம் மாத்திரம் போதுன்னு சொல்லி பாதத்துல ஆண்டவரே நம்மை ஆராதிக்கிறவர்களாக, நம்மை நோக்கி பார்க்கிறவர்களாக, பிரகாசம் அடைகிறவர்களாக, உங்களுடைய பாதத்துல எங்களுடைய பாரங்களை இறக்கி வைக்கிறவர்களாக, முழு விசுவாசத்தோடு இந்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களா எங்களை தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு செய்த குற்றங்களுக்கு தக்கதாக இந்த தண்டனை, ஆனா ராஜ் வரும்போது அதை நினைத்தரலும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான். அவன் வசனத்துல ஜெபிக்கிறான், அதெல்லாம் வச்சுட்டு இல்ல. அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி அல்லேலூயா. ஆண்டவரே, நேர்ந்த பாராட்டத்தை கொண்டு நீங்க காணிக்கை ஆஸ்வதிங்க ஆண்டவர், அங்கீகரிங்க ஆண்டவரே. வானத்துக்கு கண்களை ஏறெடுக்க துணியாமல் பாவியாக மேல் கிருபையாய் இருந்து சொல்லி அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் நீதிமானாய் வீட்டுக்கு தாழ்ந்து, அதனால் காலை வேளையிலே உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீதிமான் எப்படிப்பட்ட மேன்மை உள்ளவன், நீதிமான் பார்த்தோம். அந்த நீதிமானுடைய செழிப்பு, நீதிமானுடைய ஆசீர்வாதம், நீதிமானுடைய மேன்மைகள் எங்க வாழ்க்கையில உண்டாயிருக்க எங்களை தாழ்த்தி காலையில் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாராவது ஜெபிப்பீங்களா? காலவேலும் கூட வார்த்தைகளை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நீதிமான் யார்? நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் என்ன? நீதிமான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் அந்த நீதிமானை ஆசீர்வதிப்பான்னு சொல்லி அநேக வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் நீதிமானுக்கு ஒரு ஆசீர்வாதங்களை குறித்து இந்த காலை வேளை திட்டம் தெளிவாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்களும் நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த காலை வேளை நீதிமானின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களை ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு எங்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு வேலை எங்களிடத்துல காணப்படுகிறதான பெருமைகள், தாழ்மை இல்லாதபடி இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த காலைவேளை நம்மளோட சமூகத்துல முழுதுமாக ஒப்பு கொடுக்குறோம் சொல்லி இந்த காலைவேளை ஒப்பு கொடுத்து யாராவது ஜெபம் பண்ணுங்க. காலைவேலைக்காக சோத்திரம் ஆண்டவரே, அருமையான மனசாவே உங்களை அழைப்பு இணங்கி தெய்வ சமூகத்தை செய்து கொடுக்குறதான ஒரு விசுவாசையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதி கத்திரமான கொடுத்து அதுக்காக சோத்திரம் ஆண்டவரே. உண்மையாக கத்தாவே சரீரம் பாராபடி தூக்கம் பராபரியாவே இந்த அதிகாலையில தேவ சாமத்தில் ஆண்டு பரலோகத்தில் மண்ணாவே மகன் மூலம் கொடுத்தீங்களே, அதற்காக சோத்திர அருமையான மகனத்தாவே நீங்க ஆற்றுவீங்க. கத்திர சோத்திரம் உண்மையாகவே இப்படிப்பட்டதான ஊழியர்கள் மத்தியில் வந்து செய்து கொடுக்கறது அரிதா இருக்கிற ஆளு கத்தா மகனத்தாவே எங்களுக்கு ஆண்டவரே சோத்திரம் நல்ல ஒரு செய்தியை சத்தியத்தை சத்தியமா திட்டமா தெளிவாய் புரிமுடியாக அதிகாரத்தை கொண்டு பசங்களை கொண்டு சேர்த்தினாரப்பா. இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு எங்களுக்கு எவ்வளவோ சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே. எங்களுடைய அன்பு ஜபங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் மகன் மூலம் கொண்டு வந்து கொடுத்தீங்க. அதற்காக சோத்திரம். உங்கள் நம்மளுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். ஊழியர்கள் நம்ம தேவன் மகனுக்காக, மகனுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தொழிலுக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக அப்பா நாங்கள் பொறுப்பாய் குழுவாய் சேர்ந்து மகனுக்காக எங்களுடைய குடும்ப ஜபங்களிலும் தனிப்பட்ட ஜபங்களிலும் விசேஷமாக ஜெபிக்கிற ஜபங்களிலும் மகனுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
தொடர்ந்து ஜெபிக்கிற ஆவியானவரே சோத்திரம். இந்த மகனை பலப்படுத்தி ஏசப்பா ரத்த கோட்டைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. மகன் எங்க போனாலும் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய மகிமை மகனோட கூட போக முடியாது. ஜெபிக்கிற ஆண்டவரே அடுத்த வாரம் வரைக்கும் மகனை பத்திரமாய் குடும்பமாய் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த மகனுக்காக எங்களுடைய குடும்ப ஜெபங்களும் தனிப்பட்ட ஜெபங்களும் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆவியானவரே சோத்திரம். மாநிலத்தை அற்புதமாக நடத்துங்க சோதனையா. உண்மையாகவே கத்தாவே எங்களை நேசிக்கிற எங்களோட கூட பிறந்த சகோதரனை போல சகோதரி போல எங்களை நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்க என்று சொன்னால் என்னுடைய அன்பின் பிராணியின் குடும்பமாக இல்லையா அப்படியா என்னுடைய குடும்பத்திற்குள்ளே அபிரீதமாய் நீர் ஆசீர்வதிப்பதாக உடைய மகிமை பிரச்சனை அந்த கூடத்தை முழுதுமாய் நிரப்ப முடியாது. ஆண்டு யோபுடைய குடும்பத்தை கற்று வேலை எடுத்து பாதுகாத்து போல மகனுடைய குடும்பத்தை கற்று வேலை எடுத்து பாதுகாத்து வருங்க. அதுக்காக நன்றி. மகனை இந்த மாசத்தை பலப்படுத்தி ரத்த கோட்டைக்கு முடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதியும் கனமொழியும் என்னுடைய ஏசப்போருக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அல்லேலூயா நீதிமானி நம்பிக்கை மகிழ்ச்சியாமா அப்படியாக தேவனாய் கர்த்தர் பிரதருடைய குடும்பத்தை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கேட்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்து நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லைங்கிறார். அப்படியாக தேவனாய் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர் செய்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு ஆசீர்வாதத்தை மேன்மை உயர்வை கர்த்தர் கொடுத்து மகிழ்ச்சியோடு கூட வாழ கர்த்தர் கிருபை பாராட்ட போறதுக்காக கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். சோத்திரம் 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 தொடர்ந்து பிரதருக்காக ஊழியர்களுக்காக பிள்ளைகளுக்காக தனிப்பட்ட ஜெபத்திலே குடும்ப ஜெபத்தில் அதிகமாக ஜெபிங்க. நான்சி கூட இந்த நாள்ல எக்ஸாம் எழுதி முடிக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து மகளுடைய வேலை தலங்களில இருக்கிறதான அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாம் நல்ல முறையில் செய்து முடிக்கக்கூடிய விசேஷ கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் மகளுக்கு கொடுக்கும்படியாக தொடர்ந்து மகளுக்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நீதிமானின் ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்துல இந்த மதியமாக நம்மை தாழ்த்தலாம். நிச்சயமாகவே கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நம்முடைய ஊழியக்காரருடைய குடும்பங்களுக்கும் கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வாதத்தை நடத்துவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா.